வெல்கம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய டே 12. இன்றைக்கி வந்து உண்மையாலுமே இன்னொரு 4 நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ முடிஞ்ச வரையிலும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். டயர்டாகாது இருக்கணும் அது ஒன்று. ஸோ வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை, பசங்க ஊருக்கு போயிடுவாங்க, அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. மாமாவுக்கு மட்டும் இது வந்து புளித்தொக்கு செஞ்சு வச்சாச்சு. 2 நாளைக்கு வந்து சாப்பாடு ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு எடுத்து வந்து கலரிக்கிற மாதிரி. அதே மாதிரி தக்காளி தொக்கும் செஞ்சு வச்சுட்டேன். எதுக்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். நான் பழனி பாத யாத்திரை போகிறேன். அதாவது ஃப்ரைடே நைட்டு கிளம்பிட்டு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மத்தியானம் வந்து ரிட்டன் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ 4 நாளைக்கு உண்டாகிற மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் போகணும். ஏன்னா கடையில் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. சாப்பாடு மட்டும் வச்சு ஒயிட் ரைஸ் வச்சு எடுத்து அப்படியே கலரிக்கிற மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். மாவு மாட்டி வச்சாச்சு. இந்த தக்காளி தொக்கையை வச்சு தோசையும் ஏதோ ஒன்று செஞ்சுக்கலாம். வேறெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாதுங்க. தோசை மட்டும்தான் ஊற்ற தெரியும். பசங்கள் அங்கே போயிடுறாங்களா, மாமாவுக்கு மட்டும்தான். ஸோ இந்த தக்காளி தொக்கு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அதே மாதிரி புளித்தொக்கும் போட்டு வச்சாச்சு. புளித்தொக்கு வந்து மீதி ஆயிடுச்சு. இன்றைக்கி உண்மையாலுமே ரைஸ் எடுத்தாச்சு. புளி சாப்பாடு கலர்னோடனேயுமே எனக்கு சாப்பிடலாம் போல் ஆயிடுச்சு. புளி சாப்பாடு கலரிட்டு சாப்பிடாத எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு புளி சாப்பாடு சாப்பிட்டேன். அப்புறம் இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு அம்மாட்டையெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ போயிட்டு வரையில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து ஒரு பழம் ஒன்று சாப்பிட்டாச்சு. இது வந்து மதியத்தோட கம்ப்ளீட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1-1:30 எடுத்ததோடு சரி. அப்புறம் மறுபடியும் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டேன். ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்புற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ வந்து எதுவுமே எடுக்கலை. ஸோ மதிய வரையில் இருந்தது தான். ஸோ அதுலேயே ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ நைட்டு போகையில் டயர்ட் ஆகிடக்கூடாது, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு போய் பசி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரைஸ் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் போகையில் என்னென்ன கொண்டு போகணுமோ பேக் பண்ணினது எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட்பேக் மட்டும், சின்ன ஹேண்ட்பேக் மட்டும். இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது. ஒரு வாட்டர் பாட்டில் எமர்ஜென்சிக்கு என்ன உண்டானது அப்படிங்கிறது அதில் இருக்குது, அவ்வளோதான். மற்ற அது மட்டும் கையில் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ நல்லபடியாக போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் வேறு ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஈவினிங் தான் போகிறது அப்படின்னாங்க. அங்கேயே நான் சாக்ஸ் ஆல்ரெடி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் 3 செட்டு. ஸோ அதை விட அங்கே கொடுக்குறது, அங்கே கோயிலேயே கொடுக்குறது வந்து இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிளாத் வந்து திக்காக இருக்கும் அடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அங்கே கிடச்சதுன்னா அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிறக்காக வந்து நான் நார்மல் சாக்ஸும் வாங்கி வச்சுட்டேன். எல்லாமே ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு 1:30 அங்கே போயிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறது. நாளைக்கு வீடியோவிலேருந்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போகிறத பற்றி அப்படியே என்னால் முடிஞ்சால் போடுறேங்க. வீடியோ போட முடியுமா தெரியல, ஷார்ட்ஸாவது போடுறேன். இப்படியா புளியோதரைங்க இவ்வளோ அப்படி செஞ்சுட்டு அது சாப்பிடாத இருக்க முடியுமா? நம்மளுக்கு புளி சாப்பாடுனாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சரி காலையிலத்துக்கு வந்து ரசம் வச்சு பாசிப்பயிறு குழம்பு தான் வச்சேன். நைட்டு மதியம் போகையில் ஒரு டம்ளர் சாப்பாடு, காலையிலத்துக்கு மட்டும்தான் சாப்பாடு வச்சேன். ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சுட்டு போனோம். மாமா வந்து பாசிப்பயிறு குழம்பு, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது, சாப்பிட்டுக்குவாங்க. தயிர் 3 நாளைக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா தனித்தனி கப்பில் பெற போட்டு வச்சுட்டேன். ஸோ நைட்டு வந்தால் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட சொல்லிட்டேன். நீ வைப்பாங்களா என்னமோ தெரியல. மனசு ஃபுல்லாக இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன்.